இன்ட்ரெஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் கேள்வி, ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தமைவு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தமைவு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஸ்பெயின், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இங்கிலாந்து, ஆப்ஷன் டி அமெரிக்கா. ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தமைவு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சரியான பதில் ரஷ்யா. அடுத்த கேள்வி என்னன்றத பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம். இந்தியாவில் பொதுத்துறை கணிசமான பெரும் பங்காற்றுவது எத்துறையில்? இந்தியாவில் பொதுத்துறை கணிசமான பெரும் பங்காற்றுவது எத்துறையில்? ஆப்ஷன் ஏ திட்டமிட்ட காலவரைக்குட்பட்ட கடன் வழங்க அமைப்புகளில், ஆப்ஷன் பி வணிகம் சார்ந்த வங்கி அமைப்பில், ஆப்ஷன் சி போக்குவரத்தில், ஆப்ஷன் டி இரும்பு எஃகு உற்பத்தியில். இந்தியாவில் பொதுத்துறை கணிசமான பெரும் பங்காற்றுவது எத்துறையில்? சரியான பதில் வணிகம் சார்ந்த வங்கி அமைப்புகளில். மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்க போறோம். இந்திய அரசு இவரது தலைமையின் கீழ் முற்றுரிமை விசாரணை குழுவை நிறுவியது. கேள்வியை திரும்ப சொல்றேன். இந்திய அரசு இவரது தலைமையின் கீழ் முற்றுரிமை விசாரணை குழுவை நிறுவியது. ஆப்ஷன் ஏ கேசி தாஸ் குப்தா, ஆப்ஷன் பி மஹலனோபிஸ், ஆப்ஷன் சி இந்திரா காந்தி, ஆப்ஷன் டி நேரு. இந்திய அரசு இவரது தலைமையின் கீழ் முற்றுரிமை விசாரணை குழுவை நிறுவியது. சரியான பதில் கேசி தாஸ் குப்தா. இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். தனிநபர் தலா வருமானம் எப்போது உயர்கிறது? ஆப்ஷன் ஏ மொத்த தேசிய உற்பத்தி மக்கள் தொகையை விட குறையும் போது, ஆப்ஷன் பி மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிப்பு மக்கள் தொகையை விட அதிகமாக அதிகரிக்கும் போது, ஆப்ஷன் சி மொத்த தேசிய உற்பத்தியும் மக்கள் தொகையும் குறையும் போது, ஆப்ஷன் டி மொத்த தேசிய உற்பத்தியும் மக்கள் தொகையும் ஒரே நேரத்தில் உயரும் பொழுது. தனிநபர் தலா வருமானம் எப்பொழுது உயர்கிறது? சரியான விடை மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிப்பு மக்கள் தொகையை விட அதிகமாக அதிகரிக்கும் போது.